சண்டே சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் சுக்கா 1 kgக்கு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோட 4 தக்காளி, சின்ன வெங்காய காய்களும் 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான உப்பு 1/2 டீஸ்பூனு. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தொக்காட்டம் வதங்கினதுக்கு அப்புறம் அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தொக்காட்டம் வதங்கணும். அதோட மசாலா சீரகம் 2 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், மல்லி 2 டீஸ்பூன், ஏலக்காய், பட்டை, லவங்கம், கசகசா, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை, தேங்காய் பூ 2 டீஸ்பூன் எல்லாம் தனியாக வறுத்து எடுத்து மசாலாவாக்கி இதில் அரைச்சி இதோடு சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதங்குற அளவுக்கு கிண்டிக்கலாம். குக்கரில் 3 விசில் விட்டு மட்டனோட 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 3 விசில் விட்டு 2 டம்ளர் விட்டு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். அதோட நெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லா கைவிடாமல் 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதோட முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி போட்டுக்கலாம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த தண்ணியை போதும், இதையே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒரு டைமு மூடி வச்சு கிண்டி விட்டுட்டுருக்கலாம். ஃபைனலாக நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, காரம் எல்லாம் பார்த்துட்டு மல்லித்தழை, கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம்.